நான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை, ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நான் முக்கியமான உண்மையான ஒரு கருத்தாக இது இருக்கிறது. என்ன தலைப்புன்னா, கர்த்தருக்கென்று கர்த்தராலே படி. எப்படி? கர்த்தருக்கென்று கர்த்தராலே படி. ரெண்டு விஷயம். நீ படிக்கிறது முதல்ல யாருக்கென்று சொல்லுங்க, வாய் திறந்து. கர்த்தருக்கென்று படி. புதுசாக இருக்குல்ல கேட்குறது. எனக்கு அதான் நான் படிக்கிறேன், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நாளைக்கு, அப்படித்தானே படிக்கிறேன். ஆனால் கர்த்தருக்கென்று படி, கர்த்தராலே படி. சொந்த பலத்தில் அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு படி. இது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். கொஞ்சம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்றே, கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்க. எதை செய்தாலும். அப்போ நம்ம படிப்பும் அதில் இன்க்ளூட் ஆகுது. நமக்கு முக்கியம் படிப்பு. நீ படித்தாலும் கர்த்தருக்கென்று படி, மனப்பூர்வமாய் படி என்று சொல்லியிருக்கு. உண்மையில் அந்த வசனம் சொல்லியிருக்கிறது வேலைக்காரங்களுக்கு, உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் செய்கிற பணியை எஜமான்களுக்கென்று செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதே விஷயத்தில் நமக்கு வேலை என்னது? படிப்பு தானே முக்கிய வேலை. நீ படிக்கிறதும் கர்த்தருக்கென்று படி. இது புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்த்தருக்கென்று படிக்கணுமா? அவருக்கு நான் என்ன படிக்கிறது, நான் படிக்கிறதுனால அவருக்கு என்ன, அப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க. பலர் அந்த சைடை சிந்திச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களுக்குன்னு படிக்கிறது ரெண்டாவது, நீங்கள் படிக்கிறது கர்த்தருக்கென்று படிக்கிறீர்கள். அல்லேலூயா. அதை மனசில் ஆக்கி படிச்சிங்கன்னா அதிலே உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கிறது. அதில் 3 காரியம் சொல்கிறேன். ஒன்று, தேவ திட்டம் உன் வாழ்வில் நிறைவேறுவதற்காக நீ கர்த்தருக்கென்று படிக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். புரியுதா? அப்போ ஆண்டவருக்கு உங்கள் ஒவ்வொருத்தர் மேலே தனித்தனி ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா முதல்ல ஆண்டவருடைய உள்ளம் பெரிய சந்தோஷப்படும். ஆண்டவர் ஒன்றை வச்சு செய்ய நினச்சி எல்லாமே அவருக்கு சக்ஸஸாக மாறும், அது உனக்கும் சக்ஸஸாக இருக்கும். அல்லேலூயா. இதான் விஷயம். பவுல் சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசு என்ன ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சுட்டு திட்டத்தை வச்சுட்டு பிடிச்சிருக்கார். அப்போ நான் என்ன, எனக்கு லைஃப்பில் இப்போ நான் என்ன செய்யணும்னா அதை அடையணும். அவர் என்ன நோக்கத்தோடு என்ன பிடிச்சார். அப்போ அதே மாதிரி உன்னை இந்த படிப்பு படிக்க வைக்கிற தேவ நோக்கம் என்ன, இந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்த, இந்த காலேஜில் கொண்டு சேர்த்த தேவ நோக்கம் என்ன, அதை நீ பிடிச்சிக்கணும், அதை நீ பிடித்து கொள்ளணும். அதை நீ செய்யும்போது ஆண்டவருடைய உள்ளம் மகிழும், உன் வாழ்க்கையும் பெரிய வெற்றியாக மாறும். அதனால் உன் படிப்பு உன்னோடு நிற்கிறது அல்ல, நீ கண்டிப்பாக நல்லா படிக்கணும். ஏன்னா அது கர்த்தரை பாதிக்குது. கர்த்தர் கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? டேய் ஏம்மா, நான் உன்னை இவ்வளோ படிக்க வைக்கிறேன், ஏன் ஒழுங்காக படிக்கலை? ஆசிரியர் கேட்கிறத விட அவர் கேட்பார். ஏன்னா அவர் தான் உன்னை படிக்க வைக்கிறது. அல்லேலூயா. சில பிள்ளைங்களுக்கு சில ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ அந்த பிள்ளைகள்லாம் இதை நல்லா உணரணும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு வாசல் திறந்தது, எனக்கு கிடைச்சது. இது கர்த்தராலே ஆயிற்று. அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்காக, கர்த்தருக்கென்று படிக்கணும், கர்த்தருக்கென்று படிக்கணும். என்ன எதுக்காக இந்த விஷயத்தில் இப்படி ஆக்கி வச்சாரு, இந்த ஸ்கூலை எதுக்கு தந்தார், இந்த நல்ல டீச்சர்ஸை எதுக்கு தந்தார், இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸை எதுக்கு தந்தார், நான் எப்படியாவது தேவன் என்ன இந்த படிப்பு படிக்க வைக்கிற அந்த அவருடைய திட்டத்தை என் வாழ்விலே நிறைவேற்ற வேண்டும். அமேன். சத்தமா அமேன் சொல்லுவோம். அமேன். வெரி குட். நீ தான் கவனிக்காமல் இருந்த, நீ நல்லா ஆன்சர் பண்ணுற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இதை நீங்கள் தயவுசெய்து அடிக்கடி சிந்திங்க.
என் லைஃப்பில் அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் ஒரு பகுதி தான் படிப்பு. படிப்பு மட்டும் வாழ்க்கை ஆகாது, நிறைய விஷயம் உண்டு, இனி வரும். அதெல்லாம் உன் லைஃப் லாங் ஆண்டவர் தருவார். ஆனால் அதில் ஆண்டவர் இந்த கல்வியை முக்கியப்படுத்தி வைக்கிறார். அந்த கல்வி தான் உன்னை உருவாக்குது, உனக்கு அறிவு தருது, உனக்கு பல ஞானத்தை தருது, நல் ஒழுக்கத்தை தருது, பழக்க வழக்கத்தை தருது, பல விஷயங்களை கொண்டு வர்றது இந்த கல்வியாக்கும். அப்போ இந்த கல்வி என்று ஒன்றை உனக்கு தந்து உன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? அவர் உன்னை எதுக்கு பிடிச்சாரோ அந்த திட்டத்துக்காக உருவாக்கிட்டே இருக்கிறார். இந்த சிந்தை இன்றைக்கு உங்களுக்குள்ள விழுந்துருச்சுன்னா, அப்பப்போ ஒன்று அதை சிந்திச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவ திட்டம் உன் மூலம் இந்த பூமியில் நிறைவேற வேணும்னு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. உன் வாழ்க்கையில் அவர் திட்டம் நிறைவேறணும். ரெண்டாவது, ஒன்றை உருவாக்கி அவருடைய பூமி, அவருடைய மனுக்குலம், அதில் ஏதோ ஒன்று செய்ய அவர் திட்டம் வச்சு தான் ஒன்று இந்த பூமியில் ஒரு பையனா ஒரு பிள்ளையா பிறக்க வச்சிருக்கார். இதெல்லாம் இந்த சின்ன வயதிலே உனக்கு சிந்தனையில் உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணிடுவேன். ஒன்றும் தெரியாமல் என்னமோன்னு ஓடுற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே வாய்க்காது. கடைசியில் வாழ்க்கை பார்த்தா எல்லாரும் ஓடினாங்க, நானும் ஓடினேன், அப்படி தான் முடியுமே தவிர நான் சக்ஸஸ் பண்ணேன், பெஸ்ட்டாக வந்தேன், ஃபஸ்ட்டாக வந்தேன், சாதித்தேன், அது வராது. அதனால் உங்களுக்கு அது வரணும். அதுக்கு தான் இதை இன்னைக்கு சொல்கிறேன். பாருங்கள், இயேசு சொல்லுவார் யோவான் 4:34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இயேசுவை பிதா இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் ஃபுல்லாக அதுதான் சிந்திக்கிறார். நான் எதுக்கு வந்திருக்கேன், எதுக்கு பிதா என்னை எங்கே அனுப்பியிருக்காரு, அதை சக்ஸஸ் பண்ணணும், அதை கம்ப்ளீட் பண்ணணும், ஃபுல்லாக கோட்டை விட்டுற விடாது, அது நிறைவேறணும், அது செய்தால் தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அப்படி சொல்கிறார். போஜனமாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்கள் கூட உங்களை இப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளே ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கார், உங்களை அந்த காலேஜில் ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறார், அந்த டியூஷன் சென்டரில் அனுப்பி வச்சிருக்கிறார். அப்போ தேவன் எதுக்கு என்ன அனுப்புனார்னா, என்னை அதில் வச்சு உருவாக்கி இந்த பூமியில், பெரிய பூமியில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கா இல்லையா? பெரிய பூமி தான், கோடி கோடியான மக்கள் வாழ்கிற பூமி தான். ஆனால் நம்மளும் அதில் பார்ட் ஆஃப் த மேன்கைண்டாக இருக்கிறோம். நம்மளும் ஒரு ஆள், அதில் நமக்கும் ஸ்பேஸ் இருக்குது, நமக்கும் கிரியேட் செய்கிறதுக்கு ஏரியா இருக்குது, நமக்கும் அதிகாரம் காட்டுறதுக்கு சில ஏரியாஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அப்போ அந்த ஏரியாவை நம்ம கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி அதில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டோம்னா, தேவன் நம்மை இந்த உலகத்தில் பிறப்பித்தது, வளர்த்தது, படிக்க வச்சதனுடைய நோக்கம் நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நீங்கள் முதல்ல என் வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த படிப்பு என்கிற ஒரு விஷயத்தை எனக்கு தந்து நடத்துகிறார். நான் அவருக்கென்று உண்மையாக கரெக்டாக படிச்சாகணும், மனப்பூர்வமாக படிக்கணும், ஏனோ தானோ கிடையாது, மனப்பூர்வமாக படிச்சாகணும். ரெண்டாவது, இந்த பூமியில் என்னைய அவர் உருவாக்கினார். எத்தனையோ பிள்ளைங்க பிறந்தது செத்து போயிடுச்சு, வளரல. எத்தனையோ பிள்ளைங்க ஸ்கூலில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். இதெல்லாம் நடக்குது, நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு இத்தனை வருஷம் ஆண்டவர் தர்றாரு, ஒவ்வொரு வருஷமும் நம்மளை அடுத்த வயசு தந்து, அடுத்த கிளாஸ் தந்து, வாழ்க்கையிலும் சரி கல்வியிலையும் சரி வளர்த்தி வர்றாரு. அப்போ நம்மளை பற்றி பெரிய நோக்கம் வச்சிருக்கார், பெரிய ஒரு நோக்கத்தை ஆண்டவர் கண்டிப்பாக வைத்திருக்கிறார். அது சரியாக நிறைவேற வேண்டும். மூணாவது காரியம் என்னன்னா, தேவன் தேவ திட்டத்தை உன் மூலம் உன் பள்ளியில் நிறைவேற்ற விரும்புகிறார். தேவ திட்டத்தை உனக்குள்ள நிறைவேற்ற விரும்புகிறாரு. அதை புரிஞ்சுட்டு நீ கர்த்தருக்கென்று படிக்கணும். அப்போ தான் அந்த திட்டம் உன் வாழ்க்கையில் வெற்றியாக நிறைவேறும். ரெண்டாவது, உன்னை கொண்டு இந்த பூமிக்கு பிரயோஜனமாக வைக்கணும்னு ஆண்டவர் உனக்கு இந்த கல்வியை தர்றாரு. 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸ் போகும்போது சப்ஜெக்ட் எல்லாம் இது மாறுது பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிக்கிங்க, அதெல்லாம் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. இப்பெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் படிப்பு வந்துருச்சு. ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு படிப்பு, எனக்கு அந்த படிப்பு பேர் மறந்து போச்சு,
ஒரு பிள்ளை பிஎஸ்சி நர்சிங்க்கு ரொம்ப ஆசைப்பட்டுருந்துச்சு, கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு கொஸ்டினில் இருக்கும்போது அவர் சொன்னால், எதுக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் மட்டும் பண்ணுறீங்க, அதில் இன்ன மாதிரி ஒரு கோச்சிங் இருக்குது, அதுவும் பிஎஸ்சி நர்சிங் என்கிற ஸ்டாண்டர்ட் இல்லாட்டாலும் கொஞ்சம் குறைஞ்சதாக இருந்தாலும் அது படித்தவங்கள தான் இந்த ஒரு சர்ஜரி நடக்கும்போது உள்ள தேட்டரில் டாக்டர் கூட விட்டுருப்பாங்க. மற்றவங்க போய் அந்த சர்ஜரிக்கு எந்த பிஎஸ்சி நர்சிங்கும் அந்த டாக்டருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, ஸ்பெஷலான ஒரு ஸ்டடி இருக்குது. அதை ஒரு பிள்ளை படித்தாலாம். அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்லேயே அவளுக்கு 50,000 ரூபா சம்பளம். எனக்கு அது நம்பவே முடியல. ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோட கொஞ்சம் குறைஞ்ச கோர்ஸ் தானா, ஆனால் அதில் எப்படி 50,000 எனக்கு இன்னும் சிந்தனையாக இருக்குது. ஆனால் அவங்க சொன்னவங்க உண்மையான ஆள், கரெக்டாக சொன்னாங்க, அது ஃபீல்டில் உள்ள ஆள். அது சொல்லி இதெல்லாம் கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணலாமே உங்கள் பிள்ளைங்களுக்கு. எல்லாரும் உடனடியாக பிஎஸ்சி நர்சிங்னு சொல்கிறாங்க, ஏன் இப்படிப்பட்டதை படித்தா? இன்றைக்கி அது மாதிரி நிறைய வந்துட்டு இல்லையா, ஸ்பெஷலைசேஷன். அப்போ பாருங்கள், ஒரு சப்ஜெக்டை ஒருத்தங்களை படிக்க வச்சா அதனால் கர்த்தருடைய பூமிக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிள்ளை அந்த கோர்ஸை படித்ததுனால அந்த மாதிரி நோயாளிகளுக்கு அவள் பயன்பட முடியுது, அந்த டாக்டர் அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது. அப்போ இது படித்ததுனால தானே இவளுடைய கல்வி அவளுக்கு மட்டும் நின்று போகலைல்ல, அவளுக்கு சம்பளத்துக்காக அப்படி மட்டும் இல்லையா, 4 பேருக்கு அது பயன்படுது இல்லையா. அதே மாதிரி தான் உங்களை கொண்டும் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருப்பார், அவருக்கு தான் தெரியும். அதுக்கு நம்ம அர்ப்பணித்து, ஆனால் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் படிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் சப்ஜெக்டை புரிந்து கொண்டு படிங்க. சும்மா என்ன மார்க் வாங்கணும் அப்படி மட்டும் போனால் இந்த இதெல்லாம் வராது உங்களுக்கு. சப்ஜெக்டை புரிஞ்சுட்டு படித்தாதான் அந்த மாதிரி வேலை கிடைச்சாலும் நீங்கள் ஷைன் பண்ண முடியும். இல்லைன்னா விஷயம் தெரியாட்டா என்ன பண்ணுறது? எல்லாம் பட்டம் பெற்றாச்சு. நான் உங்களுக்கு போன தடவை சொன்னேன், இன்னைக்கு ஒருத்தன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பட்டம் வாங்கினானா. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஃபேன் ஓடலையா, அம்மா சொன்னாங்களாம், டே இந்த ஃபேனை சரி பண்ணிடான்னு. அவனுக்கு தெரியல. அந்த அம்மா கோவத்தில் அந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டுருச்சான். நீ இவ்வளோ தூரம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து என்ன பிரயோஜனம்? என் வீட்டில் உள்ள ஃபேன் ஓடாததை உனக்கு என்ன பண்ண முடியல, கரெக்ட் பண்ண முடியல. இப்படி தான் இருக்குது. அப்படியே ஆகக்கூடாது. அதனால் எந்த சப்ஜெக்டை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிடுங்க. புரியணுன்னா கிளாஸ் டீச்சர், அந்த சப்ஜெக்ட் டீச்சர் பாடம் எடுக்கும்போது லிசன் பண்ணணும். பிசாசு செய்கிற வேலை அப்போ இங்கே பேச வைக்கிறது, வேறு ஏதாவது படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய தீமையை பிசாசு செய்கிறான். அப்போ அவங்க சொல்கிறது உனக்குள்ளே வராது. டியூஷனில் பார்த்துக்கலாம். டியூஷனில் எப்படி அவங்களுக்கு எவ்வளோ தான் டைம் கிடைக்குது. கிளாஸ் டீச்சர் ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே டைமில் எடுத்து அவங்க எத்தனையோ வருஷமாக அந்த பாடத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க, அருமையாக சொல்லி கொடுப்பாங்க. அதை நீ கோட்டை விட்டுட்டு டியூஷனில் காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சா, பரீட்சை நேரத்தில் படிச்சிடலான்னு நினச்சா, ஒருவேளை மக்கடிச்சு மார்க் வாங்குவா, ஆனால் உனக்கு சப்ஜெக்ட் நாலேஜு வராது கண்டிப்பாக. அதனால் இந்த வருஷத்தில் நல்லா இது பண்ணி, கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது, என்னை வச்சு இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, நான் அதனால் நல்லா படிக்கணும்னு சொல்லி உனக்கு கிடைக்கிற சப்ஜெக்ட்லாம் நல்லா படி. சின்ன பிள்ளைகள் எல்லா சப்ஜெக்டும் இருக்குது, ஆனால் அதுதான் பேசிக். அதில் நல்லா படித்தேன்னா தான் அஸ்திபாரம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஹையர் லெவலுக்கு நீ என்ன செய்ய முடியும், போக முடியும். அனுபடினால எல்லா பிள்ளைகளுமே சப்ஜெக்டை நல்லா படிங்க. அதில் இன்னொன்று, இந்த மெமரி பண்ணக்கூடிய சிலது இருக்குல்ல, தமிழில் செய்யுள், கெமிஸ்ட்ரியில் இக்குவேஷன்ஸ், இது கணக்கில் ஃபார்முலாஸ், இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அது புரிஞ்சு படிக்க முடியாது. அங்கே என்ன எழுதி வச்சுருக்கோ அதை என்ன செய்யணும், மக்கடிக்கணும். டேபிள்ஸ்னு இருக்குது இல்லையா, வாய்ப்பாடுகள், இதெல்லாம் படிக்கணும். அது இப்போ படிக்கணும், இப்போ படித்து தருவாங்க. ஸ்கூலில் அந்த டீச்சர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். எதுக்கு? மூளையில் ஏற்றி பதிய வைக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸசைஸ் அவங்க செய்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது கவனிக்காமல், அவங்க சொல்லுன்னு சொல்லும் பொழுது சொல்லாமல் இருந்தால் அது எப்படி மனசில் பதியும்? அப்புறம் வீட்டில் படித்தா புரியுமா? அது ஏறுமா? வராது. அதனால் இந்த மாதிரிப்பட்டது ஃபார்முலாஸ், டேபிள்ஸ், செய்யுள், கிராமரில் சில விஷயங்கள், இதெல்லாம் நீ அப்படியே அர்த்தம் புரியுதோ இல்லையோ எடுத்துக்க. சிலர் அதில் கூட சில அர்த்தங்களை சொல்லி தருவாங்க, அது நல்லது. அதனால்
சப்ஜெக்டை நல்லா இது பண்ணுங்க, மெமரைஸ் பண்ண வேண்டியதை, மனப்பாடம் செய்ய வேண்டியதை நல்லா மனப்பாடம் செய்யுங்க. சரி, நான் பாயிண்ட்டுக்குள்ளே வரேன். முதல்ல ஏன் கர்த்தருக்காக நீ படிக்கணும்? ஒன்று, ஆண்டவர் ஒன்றை பற்றி ஒரு நோக்கம் வச்சுருக்காரு, அது நிறைவேறணும்னா அந்த படிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் உன்னை கொண்டு அந்த குறிப்பிட்ட ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காரு. நீ கர்த்தருக்காக நல்லா படி. ரெண்டாவது, நீ ஏன் கர்த்தருக்காக படிக்கணும்? கர்த்தருடைய பூமியில் ஏதோ ஒரு பகுதியில் உன்னை பயன்படுத்துறதுக்கு இப்போவுமே திட்டம் வச்சுட்டாரு. அதுக்கு நேராக உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வேண்டிய அறிவு ஞானத்தெல்லாம் உனக்குள்ள வைக்கிறாரு. இப்போவுமே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வைக்கிறாரு. நீ கவனமாக சிதற விடாமல் அதை மனப்பூர்வமாக படி. மூன்றாவது, நீ படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு பிரயோஜனமா, அந்த காலேஜுக்கு பிரயோஜனமா, நீ படிக்கிற அந்த சண்டே ஸ்கூலுக்கு பிரயோஜனமா, அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. உன்னை குறித்து ஒரு திட்டம், உலகத்தை குறித்து ஒரு திட்டம், அடுத்தது உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிற அந்த நிறுவனத்தை குறித்தும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்லுவார் 29ஆம் வசனத்தில், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அவர் சும்மா யுத்தத்துக்கு வந்தார், யுத்தம் செய்ய வரல, அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுக்க வந்தார். ஆனால் உள்ளத்தில் யோசிக்கிறாரு, எங்கள் அப்பா என்னை திடீர்னு இப்படி அனுப்பியிருக்காருன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்குது. அதுதான் அந்த மனுஷனை இவ்வளோ உயர்த்தினது. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? மூத்த அண்ணன் சொல்கிறான், டே நீ எங்கடா இங்கே யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தா? ஆடெல்லாம் எங்கடா விட்டுட்டு வந்த? சொல்ல, அண்ணே நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. கடைசியில் பார்த்தா அவனை வச்சு தான் கோலியாத்தை ஆண்டவர் வீழ்த்தினார். அல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய திட்டம் ஒன்று என் மேலே இருக்கு, அடுத்தது என்னை கொண்டு இந்த உலகத்துக்கு செய்யணும்னு இருக்கு. மூன்றாவது, தேவனுடைய திட்டம் நான் இப்போ படிக்கிற ஸ்கூலில், கிளாஸ் ரூமில், அதில் நான் போகிற பஸ்ஸில் எங்கேயுமே ஒரு முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் கொண்டு போகல. அங்கே ஏதோ செய்ய விரும்புகிறார், என்னை வச்சு செய்ய விரும்புகிறார். அவனை கொண்டு அந்த இஸ்ரவேலுக்கே பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார். அதே மாதிரி உன்னுடைய நண்பர்களுக்கு பிரயோஜனமாய், உன்னோடு இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய், சிலருக்கு புத்தி சொல்ல, சிலருக்காக ஜோம் பண்ண, சிலருக்கு கஷ்டம் இருக்கும்போது நமக்கு ஜோம் பண்ண தெரியும், அவங்களுக்கு ஜோம் பண்ண தெரியாது, அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணலாம். அவங்களுக்கு இயேசுவை தெரியாது, சொல்லி கொடுக்கலாம். டே நீ இப்படி குழம்பி போகாத, சோர்ந்து போகாத, அவங்க இப்படி சொன்னாங்கன்ட்டு நீ இப்படி பண்ணாத, இயேசு நமக்கு இருக்கிறாரு, நான் அந்த இயேசுனால தான் நான் பலமாக இருக்கிறேன் பாரு, நீயும் கூட இயேசுவேன்னு கூப்பிடு, சிம்பிளாக சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் அநேகருக்கு பல நன்மைகள் வருகிறது. அதனால் ஆறுதல் கொடுப்பது, ஆலோசனை கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஏவும் பொழுது நீங்கள் ஞானத்தோடு செய்யலாம். இப்படி இந்த 3 பர்பஸை, தேவ திட்டத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கென்று படியுங்கள். அல்லேலூயா. சத்தமாக கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சரி, அப்போ கண்டிப்பாக எல்லாரும் இன்னைக்கு இந்த சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க. நான் படிக்கிறது எனக்காக மட்டும் இல்லை, என் பெற்றோர் கொண்டு சேர்த்துட்டாங்க அதனால மட்டும் இல்லை, நான் கர்த்தருக்காக படிக்கிறேன். கர்த்தர் என்னை பற்றி வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, என்னை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய போகிற திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, என்னை கொண்டு இப்போதைக்கு இந்தந்த ஏரியாக்களில் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்யும்படி இந்த சிந்தனையை நீ சிந்திச்சேன்னா கர்த்தர் உனக்குள் கிரியை செய்வார். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மேன்மையாய் வரும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, இந்த கர்த்தருக்கென்று நீ படிக்கிறத கர்த்தராலே படி. ஓம் பலத்தினால ஓம் ஞானத்தினால முடியாது, கர்த்தராலே நீ படிக்கணும். அந்த இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வரும். நான் படிச்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதை கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் செய்து தருவார். இந்த சாட்சி சொன்ன 2 பிள்ளைகளும் அடிக்கடி கர்த்தரை பற்றி சொன்னாங்க. தேவன் எங்களுக்கு உதவி செய்தார், தேவன் எங்களுக்கு மனுஷ தயவு உண்டு பண்ணார், தேவன் எங்களுக்கு நல்ல டீச்சர்ஸை தந்தார், தேவன் எங்களுக்கு இப்படி செய்தார். அதுதான் வெற்றி. நம்ம பலத்தில் நின்னா நம்ம எதுலையுமே ஜெயிக்க முடியாது. முதல்ல படிக்கிறதுக்கு ஞானம் வேணும். கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். அல்லேலூயா. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் கொடுக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன், கேட்க கடவன். போன வருஷம்
எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனீங்க, அல்லது ஃபெயில் ஆகலை ஆனால் மார்க்கு குறைஞ்சி போச்சு, அதில் ஆண்டவர்கிட்ட இப்போ ஸ்பெஷலாக ஜோம் பண்ணிங்கன்னா அந்த சப்ஜெக்டில் இந்த வருஷம் நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அல்லேலூயா. செய்து பார். எது உனக்கு மோசமாக இருக்குது, எது டஃப்பாக இருக்குது. சில பிள்ளை சொல்லலாம், அந்த மேத்தமெட்டிக்ஸே எனக்கு வரமாட்டேங்கு, கெமிஸ்ட்ரியே எனக்கு வரமாட்டேங்கு, இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான். ஆனால் அதை நீ ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளு. கர்த்தருக்கு தெரியாத ஃபிசிக்ஸ் இருக்கா? கர்த்தருக்கு தெரியாத கெமிஸ்ட்ரி இருக்கா? இருக்கா? கர்த்தருக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா? எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் அந்த ஞானத்தை உனக்கு தருவார். அதனால் கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு வாங்கி கர்த்தராலே படிக்கணும். உன் சொந்த பலத்தில் நிற்காத, கர்த்தரால் நீ படிக்கணும். அதே மாதிரி நமக்கு நல்லா தெரியும், நிறைய தேவை இருக்குது, இருந்தாலும் ஞானம் வேணும். ரெண்டாவது நல்ல சுகபலன் வேணும். இன்னைக்கு பார்த்தா எங்கே பார்த்தாலும் வியாதி, யாருக்கு எப்போ என்ன கஷ்டம் வருதுன்னே சொல்ல முடியல. சின்ன பிள்ளைகளுக்கும் வருது வியாதி, இந்த விபத்துகள், ஆபத்துகள், பயங்கரங்கள். ஏன்னா டிராஃபிக்கெல்லாம் ஒன்றுமே ஒரு ஒழுங்கு கிடையாது, ரொம்ப தாறுமாறாக போகுது. அதனால் ஒரு நாள் நம்ம ஒரு வெள்ளைக்காரர் வந்திருந்தார், முந்தி நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணார். அவரை நான் காரில் வச்சு நான் டிரைவ் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி கூப்பிட்டு போகிறேன். அவர் 2-3 தடவை பயந்து குதிச்சிட்டார். என்னடா இது ரோடு, பயந்துட்டார். என்னடா இவர் இப்படி பண்ணுறாருன்னு கேட்டால், அவங்க இந்த மாதிரி ஒரு ரோடை பார்த்ததே இல்லையா. ஏன்னா அவங்க ரோட்டில் எல்லாம் ஒழுங்காக இருக்கும், வண்டி எந்த லைனில் போகணுமோ அந்த லைனில் கரெக்டாக போகும், எந்த ஸ்பீடில் போகணுமோ அதில் போகும், சமாதானமாக போகலாம். இது ஒருத்தன் குறுக்கால வர்றான், சைக்கிள்காரன் எங்கே போகிறான், அவருக்கு மொத்தத்தில் டென்ஷன் ஆகி அப்படி சத்தம் போட்டார். அப்போ பாருங்க, இப்படி எதை இருக்கக்கூடிய டிராஃபிக்கில் கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால் ஒரு பாதுகாவலும் இல்லை. சிலருக்கு எலும்பு முறிவுகள், ஏதோ காயங்கள், அது வந்தால் எவ்வளோ பயங்கரம் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் கர்த்தராலே வாழ படிக்கணும், கர்த்தராலே படிக்க நாம் புரிந்து கொள்ளணும். சும்மா ஏனோ தானோ போவே கூடாது. அதிலும் தேவன் அறிந்த பிள்ளைகள் ஏனோ தானோ வைக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமே இல்லை. உங்கள் ஜெயசீலா ஆண்டி சொன்னாங்க, காலையில் 1 மணி நேரம் ஜோமன். 1 மணி நேரம் ஜோமன்னா ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. முதல்ல உனக்கா ஜோமன் ஆரம்பி, உன்னை பற்றி என்னெல்லாம் பேசணுமா ஆண்டவர்கிட்ட பேசுறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீ ஏதோ ஜபம் என்னதையோ படித்த பாடத்தை சொல்கிற ஜபம் அப்படி நினச்சேன்னா அது இன்ட்ரெஸ்டாக வராது. மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், பிதாவானவர்கிட்ட பேசுகிறேன், ஒரு அப்பா அம்மாட்ட பேசுகிற மாதிரி, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இப்போ பேசுகிறேன். என்ன பேசணும், எனக்கு என்னெல்லாம் என்னை பற்றி சொல்லணுமோ எல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். அதில் இதெல்லாம் சொல்லணும். ஆபத்து வந்துடக்கூடாது, வியாதி வந்துடக்கூடாது, தேவைகள் பல விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாம் சொல்லுங்க. அதுவே 1/2 மணிக்கு தானாக போயிடும். அப்புறம் உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் வீட்டு காரியத்துக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டு காரியத்தில் எது சந்தோஷமாக இருக்குது, எது சந்தோஷமாக இல்லை, பெற்றோர் நடத்துகிறது எது பிடிக்குது, எது பிடிக்கலை, கூட இருக்கிற உடன் பிறந்த சகோதரிகள் சிலது நல்லா இருக்கும், சில அவங்க செய்கிறது பிடிக்காது. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது இதெல்லாம் மாற்றம் கொண்டு வந்துட்டே இருப்பார். சிலதில் சூழ்நிலையை மாற்றுவார், சிலதில் நம்ம உள்ளத்தை மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவன். அப்படி சொல்லுங்க. அடுத்து ஸ்கூலை பற்றி ஜெபம் பண்ணுங்க. படிப்பு முக்கியம் இல்லையா, ஸ்கூலை பற்றி ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சை பற்றி ஜெபம் பண்ணுங்க. இதானே நம்ம உலகம். முக்கியமாக நம்ம வாழ்க்கை வீடு, ஸ்கூலு, சர்ச்சு, அப்புறம் அந்த உறவினர்கள், ஊர் மக்கள், அயலத்தாரெலாம் இருக்காங்க. எந்த அளவுக்கு பழகுறீங்களோ எல்லாரை பற்றி பேசினா கண்டிப்பாக 1 மணி நேரம் போதவே போதாது. இப்படி ஆண்டவர்கிட்ட ஃப்ரீயாக பேசி நீ எழும்பி போனீன்னா அந்த நாளே உனக்கு சந்தோஷமாக இருக்கும், சுகமாக இருக்கும், பாதுகாவலாக இருக்கும். எல்லா காரியம் தானாக உன் கண்ணு முன்னால் நடக்கும். நீ சந்தோஷமாக விசுவாச பாதையிலும் நீ வளர்ந்துட முடியும். அல்லேலூயா. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தனிமையில் யார்கிட்டையும் சொல்லாண்டா, நீயும் இயேசுவும், நீயும் பிதாவாகிய தேவனும், அப்படியே நீ ஆரம்பிச்சு பாரு. கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். அப்போ இந்த சுகபலன் ரொம்ப முக்கியம். அதை ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்கணும். ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் உடனே, அப்பா எனக்கு தலைவலிக்குதே, எனக்கு இங்கே கஷ்டமாக இருக்குதுன்னு உடனே இங்கே சொல்லணும். எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறோமோ அவ்வளோ நல்லது.
அது பெருசாகி என்னதோ ஒன்று வந்த பிறகு அப்புறம் தான் வாயை திறக்கும் ஜெபத்துக்கு. அப்படி இல்லை, ஸ்டார்டிங்லேயே சொல்லி சொல்லி ஆண்டவர்ட்ட வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள படிக்கணும். யாத்ராகமத்தில் ஒரு வசனம் இருக்கு, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவார். வியாதியை விலக்குவேன், வியாதியே வராமல் விலக்குவாராம். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால அந்த விஷயம். மூணாவது, நமக்கு தெரியும் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். இன்னைக்கு படிக்கிறதுக்கு காசு, ஃபீஸ் கட்ட காசு தேவை. சிலருக்கு ஃபீஸை பற்றி கவலையே கிடையாது, அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கும் ஓரளவு காசு கையில் இருக்கனால உங்களுக்கு அதை பற்றி அருமை பெருமை தெரியல. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளில் ஒன்று ஏழ்மை நிலையிலேருந்து வருது, உனக்கு அது தெரியல. அது எவ்வளோ வேதனையோடு வந்து உன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு, உன்னை போல தான் படிக்குது, ஆனால் ஃபீஸ் பாக்கி கிடக்கு. திடீர்னு உங்களுக்கே தெரியும், சில ஸ்கூலில் பேர் வாசத்தை எழுப்பி வெளியே விட்டுருவான், ஃபீஸை கட்டிட்டு உள்ளவா, நாளைக்கு அப்பாவுக்கு விட்டுவா சொல்கிறாங்களா. எவ்வளோ வருத்தம், எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சு? அவங்க வீட்டில் ஏதாவது கடன் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு சிக்கல். அவங்களும் வேணும்னு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா, முடியாமல். சில இடத்துல அப்பா நல்லா தான் சம்பாதிப்பார், ஆனால் குடிப்பார், சம்பாதிக்கலாம் அழிச்சிருவார். அப்போ அந்த பிள்ளைக்கு நிலைமை யோசித்து பாருங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீ அதனால் எல்லாத்தையும் ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு போகக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டு அதன் நடுவில் கர்த்தர் உனக்கு தந்திருக்கார் இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னும் உன் தேவைகளை கர்த்தர்ட்ட கேளு. உங்கள் அப்பாட்ட கேட்டால் எல்லாம் தருவாங்க, ஆனாலும் முதல்ல பரலோக அப்பாட்ட கேட்க பழகு. சில வேளை நான் சொன்ன மாதிரி ஏழ்மை நிலையில் நீங்கள் யாராவது கஷ்டப்படுறீங்களா? ஃபீஸ் கட்ட முடியாதனால எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அந்த கோச்சிங் போக முடியல, யூனிஃபார்ம் எக்ஸ்ட்ரா யூனிஃபார்ம் எடுக்க முடியல, அந்த டூருக்கு என்ன வீட்டில் அனுப்பலை, நிறைய இருக்குது. அவங்க அந்த லைஃப்பில் நிறையவே கஷ்டப்படுவாங்க. அப்போ மற்ற பிள்ளைகளாம் போயிட்டு வந்து ஃபோட்டோவை காட்டும், என்ன கஷ்டமாக இருக்கும் இந்த பிள்ளைக்கு. ஆனாலும் மகளே மகனே, நீ இன்னைக்கு அந்த நிலைமையில் இருந்தாலும் உனக்கு உன்னை போஷிக்கக்கூடிய யெகோவா ஈரே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு அவர்கிட்ட கேட்டீன்னா உன்னை குறைப்பட வைக்கவே மாட்டார். அந்த நேரத்தில் போய் கேட்காம முதல்ல கேட்க ஆரம்பி. உனக்கு அது தெரிய வந்த உடனே கேளு, கேட்டுக்கிட்டே இரு. ஆச்சரியமாக செய்வார் பார், ஆச்சரியமாக செய்வார். நீயே ஆச்சரியப்பட்டு போவாய். அப்படி செய்வார். அன்றைக்கி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அவர் கொடுத்த பொழுது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரா சொல்லுங்க, அவர்களுக்கு சொல்லுங்க ஒருக்கா. வேண்டிய மட்டும், கொஞ்சம் போல கொடுத்துட்டு போன்னு சொல்லல, வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இதுதான் கர்த்தர் தாரது. அப்பா அம்மா கூட சில அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியல, சில அப்பா அம்மாவுக்கு சில காரியம் செய்ய முடியும், எல்லா காரியம் செய்ய முடியாது, கொஞ்சம் நடுத்தரமாக இருப்பாங்க. அது சொல்ல அப்படியே இவ்வளோதான் போ, அப்படியும் நடக்குது. ஆனால் நம்முடைய பரலோக அப்பா நம்ம கேட்கும் பொழுது வேண்டிய மட்டும் கொடுப்பார், நீ திருப்தியாக மட்டும் கொடுப்பார், மீதி எடுக்க வைப்பார். அல்லேலூயா. அதான். ஆனால் சொன்னார், மீதி எடுக்கிறத வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேர்த்து வைங்க அப்படின்னார் அடுத்த வசனத்தில். ஆனால் இந்த அப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? போன வருஷம் ஒருவேளை நீ சில சிச்சுவேஷன்ஸ் இப்படி சிக்கியிருப்ப, யோசித்து பார், என்ன வேதனைப்பட்ட. அம்மா அப்பாட்ட சண்டை பிடிப்பாங்க சில பிள்ளைகள். எதுக்கு என்னை பெத்திய? நம்ம பிள்ளைகள் ஈஸியாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, எதுக்கு என்ன கேட்டிருக்கீங்களா? கேட்காட்டா பாக்கியவான்கள். நிறைய பிள்ளைகளுக்கு இப்படி தான், எதுக்கு என்ன பெத்திய அப்படின்னு. ஸ்தோத்திரம். எதுக்கு உன்னை பத்தாக கர்த்தர் பெற வச்சார். ஏன்னா உன்னை பற்றி கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கனால. முதல்ல சொன்னேன்ல, அதான். அதனால் இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்பா அம்மா மனம் வருந்தபடி எந்த இதுவும் நடக்கக்கூடாது. அவங்க வேணும்னா இருக்காங்க, முடியலை. சில பெற்றோர் கடன் வாங்கக்கூடாது என்கிற ஒரு உறுதியில் இருக்காங்க, அடுத்த ஆள்கிட்ட போய் வாங்கக்கூடாது. அப்போ அதனால அந்த பிள்ளைகள் சிலது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அது நல்லது. உனக்காக போய் கடன் பட்டு நாளை கஷ்டப்படுறத விட கடன் வாங்காமல் இருக்கட்டும். நீயும் கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடு.
எடுத்துட்டு நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எந்த தேவையும் அப்படிதான். பாதுகாப்பு நமக்கு தேவை. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பாதுகாவலுக்காகவும் நல்லா ஜெபம் பண்ணணும். போகிற பஸ்ஸு, ட்ராவல், வேறு வண்டிகளில் போகிறோம், சைக்கிளில், பைக்கில் போகிறோம், எதில் போகிறோமோ, நடந்து போகிறோம், பாதுகாவலுக்காகவும் கர்த்தரிடத்தில் அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக ஒன்று சொல்லி நிறுத்துகிறேன். இன்னைக்கு காலையில் பிரசங்கம் பண்ண மாதிரி மனித தயவு. யோசேப்புக்கு தேவன் போத்திபாரிடத்திலே, அடுத்த சிறைச்சாலை தலைவனிடத்திலே தயவு உண்டாகும்படி செய்தார். ஆனால் அவனுக்கு நன்மை கிடைச்சது, உயர்வு கிடைத்தது, பெரிய காரியம் நடந்துச்சு. தானியேலுக்கு ஆண்டவர் அந்த இவங்க அதிபதிகளின் தலைவனிடத்திலே அவனுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் முழுசும் ஆசிரியர்களிடத்திலே என்ன கிடைக்கணும்? தயை கிடைக்கணும். அங்கே இருக்கிற ஸ்கூல் நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தட்டையும் உங்களுக்கு தயை கிடைக்கணும். வண்டியில் போகும்பொழுது வரும்பொழுது அந்த வண்டி பொறுப்பாளர்கள்ட்ட உங்களுக்கு தயை கிடைக்கணும். இதை கர்த்தர்ட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல மனித தயவை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்காக, கர்த்தராலே இந்த வருகின்ற புதிய ஆண்டிலே நாம் படித்து வெற்றி சிறக்க போகிறோம். எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நின்று, பிள்ளைகள் எழும்பி நில்லுங்க, பெரியவர்கள் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் இப்போ கண்களை மூடி இனி ஒரு 5 நிமிஷம் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. எல்லா பிள்ளைங்களும் கண்களை மூடு. ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளுக்கு கண்ணை மூடுன்னா கண்ணை மூடி இருக்கவே செய்யாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபித்து எவ்வளோ பழகியிருக்கோம். கண்ணை மூடுங்க, கண்ணை திறக்காது. கண்ணை மூடிட்டு இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திறந்து, நான் சொல்கிறத உன் மனசில் நினச்சி வாய் திறந்து பேசு. ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நான் இங்கேருந்து உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்க்க முடியாது, அப்படி பார்க்க தேவையும் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீ தேவனுக்கு பயப்படு. கண்ணை மூடு, வாயை திறந்து ஆண்டோடு சொல்லு, அப்பா, என் மேலே வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறணும். அதுக்காக நான் இந்த வருஷம் நல்லா படிப்பேன், மனப்பூர்வமாக படிப்பேன். இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? மனப்பூர்வமாக படிப்பேன், ஏனோ தானோன்று அல்ல. என் படிப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா என்ன உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய பகுதி இந்த கல்வி. அதை நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்க. பிள்ளைகள் எல்லாம் பேசு. இந்த டைமை நீ வேஸ்ட் பண்ணாத. ஒன்று சொன்னாலும் சில பிள்ளைகளுக்கு புரியவே இல்லையே, வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற. நீ ஆண்டவரோட பேசு. அப்பா, பிதாவே என்று கூப்பிட்டு கர்த்தரோட பேசு. ஹல்லேலூயா. 2வது நீ இந்த வார்த்தையை சொல்லு, ஆண்டவரே, இந்த பூமியில் என் எதிர்காலத்தில் என்னை கொண்டு ஏதோ பயன்படுத்த போகிறீங்க, எனக்கு தெரியல. ஆனால் அதுக்காக என்னை படிக்க வைக்கிறீங்க. இந்த படிப்பை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் படிப்பேன். எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் படிப்பேன். 3வது, நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஸ்கூலில், காலேஜில் என்ன படிக்க வைக்கிறீங்களே, இந்த குறிப்பிட்ட பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு வைக்கிறீங்களே, இந்த குறிப்பிட்ட சர்ச்சில் என்ன சேர்த்துருக்கீங்களே, சண்டே ஸ்கூலில், யூத்தில் என்ன சேர்த்துருக்கீங்களேப்பா, அதில் உங்கள் நோக்கம் என்ன, திட்டம் என்ன? அதை நிறைவேற்றுறதுக்காகவும் மனப்பூர்வமாய் நான் பிரயாசப்படுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட பேசணும். தனிமையில் பேசுங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில், தானியேலுக்குள்ள உள்ளத்தில் கிரியை செய்த மாதிரி, அந்த யோசேப்புடைய உள்ளத்தில் கிரியை செய்த மாதிரி உன் சின்ன உள்ளத்திலே இப்போ பெரிய காரியத்தை செய்வார். சின்ன சாமுவேல்கிட்ட பேசினது மாதிரி அப்படிப்பட்டவங்களை இன்னைக்கு நம் நடுவிலே உருவாக்க விரும்புகிறார். உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ இடம் கொடு, அதை புரிந்து கொள், அதை ஆண்டவர்கிட்ட ஆமா என்று சொல்லி ஏற்றுக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணீங்க? வலது கையை உயர்த்தி அப்படி ஜெபம் பண்ண பிள்ளைகள் வலது கையை உயர்த்தி ஆமேன். நல்லா தலைக்கு மேலே வைத்துங்க. எதுக்கு வெக்கப்படுறோம்? இயேசுக்காக என்ன வெக்கம் நமக்கு? ஜெபத் விஷயத்தில் என்ன வெக்கம்? நிறைய பேர் கை வைத்துறீங்க. உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கை கீழே போடுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நாமெல்லாம் சேர்ந்து தேவனிடத்திலே நம்முடைய காரியங்கள் வாய்க்கும்படி
பிரைஸ் தி லார்ட். ஞானம் வேண்டும், சுகம் வேண்டும், பாதுகாவல் வேண்டும், தேவையான நன்மைகள் வேண்டும், மனித தயவு வேண்டும். நான் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கணும். நான் ஜெபம் பண்ண கேட்டுட்டு நின்றக்கூடாது. நீங்களும் வாய் திறந்து ஜெபிங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, இந்த வேளையில் இந்த கல்வி ஆண்டுக்காகவும் எங்களுடைய முழு வாழ்க்கைக்காகவும் எங்களுக்கு ஆண்டவரே சில நன்மைகளை நீங்க தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. கர்த்தாவே, எல்லாரும் கொஞ்சம் வாயை தரையன், கொஞ்சம் சத்தம் வரட்டேன். ஏன் வெக்கப்படுற? வீட்டில் என்ன சத்தம் போடுற? அப்பா என்று கூப்பிடுறதுல என்ன வெக்கம்? எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து உன் சத்தம் உன் காதுல கேட்கட்டும். உன் காதுல கேட்கிற அளவுல நீ பேசு. எல்லா பிள்ளைகளும் பேசுங்க, தம்பிமார் பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனே கிருபை செய்யும் அப்பா, ஞானம் தாரும் அப்பா, ஞானம் தாரும் அப்பா. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணு. படிக்க ஞானம் தாரும், ஞானம் தாரும் ஆண்டவரே, ஞானம் தாரும் ஆண்டவரே. படிக்கிறதுக்கு காலத்துல எல்லாம் எனக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தாங்கப்பா. சுக பலன் ஆரோக்கியம் தாங்கப்பா. எந்த நோய்கள் தாக்கக்கூடாது, எந்த ஆபத்துகள் விபத்துகள் எனக்கு வரவே கூடாது ஆண்டவரே. புண்களோ பருக்களோ காயங்களோ ஆமென் முறிவுகளோ வரவே கூடாதப்பா. எலும்பு முறிவுகள் வரக்கூடாது. எந்த விபத்துகள் ஆபத்துகள் நாசமோசங்கள் நடக்கவே கூடாது. எந்த பலவீனம் தாக்கக்கூடாது ஆண்டவர். நல்ல சத்துவமும் பலனும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் தாரும். ஏதாவது கஷ்டம் வந்தா உடனே குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. நான் கேட்கறது மாதிரி பிள்ளைகளை நீங்களும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்கள். கர்த்தரதை விரும்புகிறார். இந்த சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திலே கர்த்தரதை அங்கீகரிப்பார். உனக்கு காலமெல்லாம் அதை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே பாதுகாவல் தாங்கப்பா, பாதுகாவல் தாங்க. ரோட்ல போகும்பொழுது, வரும்பொழுது, வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, ஸ்கூல்ல இருக்கும் பொழுது, எல்லா இடத்திலையும் எல்லா விஷயத்திலும் எங்கிருந்து தீமை வருதுன்னு எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனா கர்த்தர் பாதுகாவல் தாங்கப்பா. இந்த மிருக ஜீவன்கள், இந்த ஊரும் பிராணிகள், பறவை பட்சிகளால் ஆபத்து வருது. மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த வாகனங்களால ஆமென் அவைகளால எங்களுக்கு பலவேளை ஆபத்து வருதப்பா. கட்டடங்கள் இடிந்து விழுது, பாலங்கள் இடிந்து விழுது, என்னெல்லாம் நடக்குது ஆமென். தீயினால தண்ணீர்னால எவ்வளவு பயங்கரங்கள். எல்லா தீமைக்கும் விலக்கி எங்களுக்கு பாதுகாவல் தருவீராக, பாதுகாவல் தருவீராக அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு வார்த்தை கேளுங்க. இந்த ஸ்கூல் இயர்ல பண தேவைகள், பொருள் தேவைகள் மற்றும் என்னென்ன தேவைகள், ஆகார தேவைகள், வஸ்திர தேவைகள் எல்லாவற்றையும் வேண்டிய மட்டும் தாருமப்பா. திருப்தி ஆகும் மட்டும் தாருமப்பா. மீதி எடுக்கும்படி தாருமப்பா. குறைப்பட்டு போகாதபடி தாருமப்பா. எல்லாரும் சேர்ந்து சில பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற அந்த தரித்திரம் மாறும்படி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் செய்யணும். என் வீட்டில் தரித்திரம் இல்லைன்னு நீ ஜெபம் பண்ணாம இருக்காத. உன் ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யட்டும். என் தகப்பனே, எந்த வீட்டில் பணம் இல்லையோ, பொருள் இல்லையோ, எந்த வீட்டிலே பணம் வீணா அழிந்து கொண்டு இருக்கிறதோ, பிள்ளைகள் பயன்படாம இருக்கிறதோ, எல்லா சூழ்நிலையும் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்கப்பா. கடன் பாரத்தினால, வட்டி கடன்களால, ஜப்தி நடவடிக்கைகளால நெருக்கப்படுகிற குடும்பங்கள் உண்டு தகப்பனே. இவர்களுக்கு அது என்னன்னே புரியல. ஆனா இவர்களுடைய தேவை சந்திக்கப்படல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தில் அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை, அவளுக்கு ஒரு பெரிய அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். ஃபீஸ் கட்ட முடியாம வெளியே நின்ற பிள்ளைகள் இனி அப்படி அந்த பிள்ளை ஒருபொழுதும் வெளியே நிற்க கூடாது. கரெக்டா ஃபீஸ் கட்டுறதுக்கு வானம் திறந்து என் தேவன் தேவைகளை சந்திப்பீராக ராஜா, சந்திப்பீராக ராஜா. ஆமென் ஆண்டவரே. அந்த பிள்ளை விரும்பின ஸ்கூல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல, ஏன்னா பணம் இல்லை, பணம் இல்லை. கர்த்தர் கண்ணோக்கி பாரும் அப்பா. எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. வருங்காலத்திலே அந்த இழந்த நன்மைகளுக்கு பதிலாய் பெரிய நன்மைகளை தாரும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. சில குடிகாரர்கள் தகப்பனாரால அல்லது வேற ஏதாவது பிரச்சனையினால வீட்டில் கவனிக்கல, வீட்டில் ஒன்னும் செய்யறது இல்ல, அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. இயேசுவே, அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவருடைய இரக்கம் உண்டாகட்டும். எல்லா பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகளை குறித்து ஒரு பரிதாப உணர்ச்சி வரட்டும் அப்பா. எங்களுக்காக ஜெபம் பண்றதோடு மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை நீர் தாரும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது மட்டுமல்ல, மனுஷ தயவு
டீச்சர்ஸ் உடைய தயவு, ஃப்ரெண்ட்ஸ் உடைய தயவு, சீனியர்ஸ் உடைய தயவு, கூட டிராவல் பண்ணுறவருடைய தயவு, எல்லா பகுதியிலும் எல்லா மனுஷருடைய தயவும் கிடைக்கும்படி அனுகிரகம் பண்ணும். அதுக்கு ஏற்றபடி வாழ கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும், கிருபை தாரும். இப்பொழுது நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்ஸையும் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எல்லாரும் உங்க வலது கையை நெஞ்சில் வச்சுட்டு நான் ஜெபிக்கும் பொழுது இந்த விஷயங்களுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வெக்கப்படாம உங்க வலது கையை நெஞ்சில் வச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, என்னை நீங்க பிடித்து கொண்ட அந்த திட்டம் என்னிலே நிறைவேற இந்த படிப்பை உங்களுக்காக மனப்பூர்வமாக படிப்பேன். அதுக்கு அந்த கிருபையை, அந்த சிந்தையை எனக்கு தாரும். இந்த உலகத்திலே எதிர்காலத்திலே நீர் என்னை எப்படி பயன்படுத்த சித்தமா இருக்கிறீரோ அதற்கென்று உங்க அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் படிப்பேன். முதல் நாள் தொட்டு சின்சியரா படிப்பேன் அப்பா. ஆண்டவரே, அந்த ஸ்கூல்ல இந்த வருஷத்துல என்னை எதிலெல்லாம் பயன்படுத்த விரும்புறீங்க, எதிலெல்லாம் என்னை ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டு வர, பெஸ்டா கொண்டு வர விரும்புறீங்க, அதெல்லாம் செய்து உங்க நாமத்துக்கு சாட்சியா நிற்கும்படிக்கு ஆண்டவரே மனப்பூர்வமாய் உங்களுக்கென்று படிப்பேன். எல்லாரும் சொன்னீங்களா? இப்ப கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, எங்கள் சபையில் உள்ள அன்பான மாணவ மாணவிகளாக, ஆசிரியர்களாக, பெற்றோர்களாக, ஊழியக்காரர்களாக இந்த கடமலை குண்டு ஃபுல் காஸ்பல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டீம் மெம்பர்ஸாக கூடி வந்தோம். இந்த முயற்சி கண்டிப்பாக கர்த்தர் அங்கீகரித்து வாய்க்க பண்ணி இந்த வருஷத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாரும் வெற்றி சிறக்க, படிப்பிலே மட்டுமல்ல, படிப்பின் மூலம் நாங்கள் தியானித்தது போல வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே, தேவனுக்கு வேண்டிய ஒரு கருவியாய் எழும்புவதிலே கரெக்டாக நிறைவேற்ற உதவி செய்யும். அதுக்கு வேண்டிய சில தேவைகளை உம்மிடத்தில் கேட்டோம். கேட்க தெரியாத தேவைகளும் அநேகம் உண்டு. எல்லாவற்றையும் அவ்வப்போது தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், எல்லாருக்கும் சுகபலன் கொடுத்து, தீர்க்காயுள் கொடுத்து, ஆண்டவரே தேவையான நன்மைகளை அவளுடைய கைகளில் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆதரிக்கும்படி ஜெபிக்கிறோம். அதுபோல் டீச்சர்ஸ்க்காக ஸ்தோத்திரம். நல்ல டீச்சர்ஸ், உண்மையும் பொறுப்பும் உள்ள டீச்சர்ஸ், உத்தரவாதம் உள்ள டீச்சர்ஸை தந்து கல்வியிலும் நல்லொழுக்கத்திலும் வாழ்க்கை முழுவதை அழகாய் டிசைன் பண்ணுவதிலும் அவர்கள் செயல்பட உதவி செய்யும். ஒவ்வொருடைய பள்ளி கல்லூரி நிர்வாகங்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபால், ஹெட் மிஸ்ட்ரஸ், ஹெச்ஓடி மற்றும் பல பொறுப்புகளில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து உண்மை, உத்தமமாய், நேர்மையாய், அழகாய் அதை சிறப்பாக்க கர்த்தர் அவர்களுக்கும் கிருபை கொடும். வாகன ஓட்டுநர்கள், ஆயாக்கள் மற்றும் அது சம்பந்தமான டிரான்ஸ்போர்ட் மேனேஜர்ஸ் போன்ற சகலத்தையும் பொறுப்படுத்து எல்லாமே நேர்த்தியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆபீஸ்ல இருக்கிறவர்கள் ஃபீஸ் கலெக்ஷன் பண்றவங்க, நோட் புக்ஸ்க்காக, யூனிஃபார்ம்காக கலெக்ஷன் பண்றவங்க கரெக்டா இருந்து செய்ய உதவி செய்யும். எந்த இடத்துலையும் பிள்ளைகளுக்கு ஒரு டென்ஷன் வராதபடி, ஒரு சிக்கல் வராதபடி கர்த்தர் அழகாக நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பொருட்கள் எதுவும் களவு போய்விடக்கூடாதப்பா. கிளாஸ் ரூம்ல சரி, ஹாஸ்டல்ல சரி, எந்த இடத்திலும் தங்களுடைய பொருட்களை இழந்து போகாதபடி பாதுகாவலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் சுகபலன், ஆரோக்கியத்தை கொடும். இன்றைக்கு 3 பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் பெற்றார்கள். அடுத்த வருஷத்துல நிறைய பிள்ளைகள் போட்டி போட்டுட்டு இத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு எங்கள் சர்ச்சிலும் எழுப்பி தாரும் அப்பா. இன்று வந்தவர்களை ஆசீர்வதியும், எங்களுடைய எஜுகேஷன் டீமை ஆசீர்வதியும். மாதந்தோறும் 4வது செவ்வாய் நடத்துகிற ஜெபம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.